இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நிக்கோதேமுவிடம் இயேசு கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகருகிறார். இயேசுவினுடைய போதனைகளிலே அன்பிற்குரியவர்களே, விண்ணக வாழ்வை குறித்து எல்லா உண்மைகளும் சொல்லப்பட்டுள்ளன. அது வெறுமனே ஒரு புராணத்தை போல, ஒரு கதையை போல அல்ல, மாறாக இயேசு நேரடியாக கண்டது, நேரடியாக கேட்டது, அவர் வாழ்ந்த சூழ்நிலை. ஆதியிலிருந்து அவர் இருக்கிறார். அகரமும் நகரமும் நானே என்று சொல்லுகிறவர் ஆண்டவர். மனிதராக பிறப்பதற்கு முன்பே அவர் இருக்கிறார். உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்றதிலிருந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார். என்றும் இருக்கிறவர் நாமே என்பவர் அவர்தான். அவரிலே இருக்கிறதை பற்றி உண்மையை சொல்லுகிறார். ஆகையினால் எல்லா மார்க்கமும் எல்லா மதமும் கடலை நோக்கி போகிறது, எல்லா ஆறுகளும் ஒரே கடலை நோக்கி சென்று நிறைவடைகிறது. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் பருப்பு வேகாது. சாக்கடலும் கூட, அந்த சாக்கடையும் கூட சென்று அடைகிறது. இதில் இருக்குது, சென்னையில் இருக்குது அந்த ஆறும் கூட, சாக்கடை கூட சென்று அடைகிறது, கடலை கடந்து செல்லுகிறது. நம்ம சும்மா விதண்டாவாதமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இதுதான் உண்மை. 5:37 நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு நற்செய்தியில், ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. தப்புன்னா தப்பு தான். கால் a spade a spade. You cannot accept anything and swallow everything. Certain food does not agree with you. You cannot do it. மண்ணுலகிலிருந்து விண்ணுலகை நோக்கிய பயணத்திற்கு நாம் சில காரியங்களை தான் சார்ந்து வாழ முடியும். சில உண்மைகள் தான் அதற்கு துணையாக இருக்கிறது, இரையாக கிடைக்கிறது. சில காரியங்கள் தான் நமக்கு வாழ்வை அளிக்கின்றது. அந்த சில காரியங்களை கண்டவர், கேட்டவர், அதில் வாழ்கிறவர் நமக்கு சொல்லுவது, இயேசு சொல்லுவது, அதுதான் உண்மை. நம்பிக்கை வேணும். நம்ம கொண்டு இருக்கிற நம்பிக்கையில தீவிரம் பத்தாது. ஏதோ வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான், கட்டுத்தறிக்கு மாடு வந்துருச்சு, கட்டினா கட்டு, கட்டாட்டியும் போகணுங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. மாடு வந்தால் கட்டணும், தவறு செய்தால் திருத்திக்கணும், உண்மை என்று இருந்தால் ஏற்றுக்கொண்டு வாழணும். நம்மை தாழ்த்தினால்தான் இவைகள் எல்லாம் நடக்கும். உண்மைகளை ஏற்றுக்கொள்ள நாம் குனிஞ்சு கொடுக்கணும். கழுத்தில் விலங்குல 6:24, 25 சீராக் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த கட்டளைகள் என்ற சங்கிலிகளை கழுத்தில் சுமந்து கொள், வாழ்வை கண்டுபிடிப்பாய். வாழ்வை கண்டுபிடித்ததும் அதை விட்டு விடாதே. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்வின் பயணத்தில், விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் எவ்வளவு கரடு முரடான பாதைகளை சுமக்க வேண்டியிருந்தாலும், பயணிக்க வேண்டியிருந்தாலும், சுமைகளை சுமக்க வேண்டியிருந்தாலும், அதுதான் பாதை, அதுதான் இலக்கு என்று தெரிந்து கொண்ட பின்பு அதை நோக்கி உயிரே போனாலும் பரவாயில்லை என்ற மனநிலையோடு பயணிக்க எங்களுக்கு அருளைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.